வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இது இன்றைய பெற்றோர்களுக்கான பதிவு. அதாவது, நீங்கள் உங்கள் குழந்தைங்களை வளர்க்குறப்ப கஷ்டம் நஷ்டம் தெரிஞ்சே வளங்க. நம்ம படுற கஷ்டம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது. நம்மளை விட நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும், நம்மளை விட நம்ம பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொஞ்சம் கூட அவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாமல் வளர்த்துட்டிங்கன்னா, அவங்க ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப அதை எதிர்நோக்க முடியாமல் அப்படியே கோவப்பட்டு சென்சிட்டிவ் ஆகி நாளைக்கு உங்களை பார்த்தே நாலு கேள்வி கேட்குறப்ப உங்களால் தாங்க முடியாமல் அப்படியே துவண்டு போயிடுவீங்க. எங்கள் காலம் வேறு. ஏன்னா நாங்கள்லாம் எதையும் சமாளித்து பழகினவங்க. அதாவது பிரச்சனையவே போர்வையாக போத்திக்கிட்டு தூங்கினவங்க நாங்கள். அதனால் எதையும் நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்க ஏதாவது கேட்டால் அப்படியே துவண்டு போய் என்ன இப்படி கேட்டாங்க அப்படின்னு மேற்கொண்டு ரொம்ப ஒடிஞ்சு போயிடுவீங்க. அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறப்ப இதுதான்ப்பா முடியும், இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சே வளங்க. அப்போ தான் நீங்கள் பின்னாடி கஷ்டப்படாமல் இருக்க முடியும். இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ வீட்டுக்குள்ளேயே எல்லாம் கிடைக்கிற காலம். கூகுள், இன்டர்நெட்டு, எல்லாமே, யூடியூப்பு எல்லாமே தெரியுது. அதே மாதிரி தான் ஞானமும். அந்த காலத்தில் புத்தர் போதி மரம் நாடி போய் உட்கார்ந்தாராம் ஞானம் பெறத்துக்கு. இப்போ அதெல்லாம் வேண்டாங்க, வீட்டிலையே இருங்க. உங்கள் பிள்ளைங்களே உங்களுக்கு ஞானத்தை அழகாக போதிச்சிடுவாங்க. உங்களுக்கு ஞானம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். வாழ்த்துக்கள்.